கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே ஒரு வசனத்தை இப்படியாக வாசிக்கிறோம். யோவான் 6வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்றார் என்று இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதிலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் மலையிலே காணப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல செய்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அழிந்து போகிற, இன்றைக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் அசுத்தமாய் போகிற ஒரு ஆகாரத்தை குறித்து கர்த்தர் இப்படியாய் சொல்வார் என்றால், ஒன்றும் சேதமாகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்று அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு கரிசனையாய் சீசர்களை பார்த்து சொல்கிறார். சேர்த்து வைங்கள். நம்முடைய காரியங்களில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அநேக காரியங்களை நாம் சேர்த்து வைக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். நல்ல ஜெபங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல விசுவாச கிரியைகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அநேக கர்த்தரை துதிக்கிற துதிகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 6வது அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கிறோம். உலகத்தில் அநேக விதங்களிலே பல காரியங்களை சேர்த்து வைக்கிறார்கள். துன்பத்தை சேர்த்து வைக்கிறார்கள், சாபத்தை சேர்த்து வைக்கிறார்கள். இப்படி பல குடும்பங்களில பல காரியங்களை சேர்த்து வைக்கிறத பார்க்கிறோம். அழிந்து போகிற பணங்களை சேர்த்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த இடத்திலே ஒன்றும் சேதமாகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள். இந்த காலையில கர்த்தர் எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு காரியம், நாம் அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை நாம் சேர்த்து வைக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த யோவான் 6வது அதிகாரத்துல பார்க்க வேண்டும் என்றால், அந்த மலையிலே அநேக கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருந்த பொழுது, இயேசு தம்முடைய சீசனாகிய பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்கிறார். அப்பொழுது பிலிப்பு சொல்லுகிறார், கொஞ்சம் குறைய நாம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு வாங்கினாலும் அது போதாது என்று அவர் சொல்லுகிறார். அவர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று வாசிக்கிறோம். அநேக அப்பங்களை 200 பணத்துக்கு வாங்கினாலும் இது போதாது என்று அந்த சீசன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்திரேயா என்கிற சீசனும் சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனால் இவைகள் எம்மாத்திரம் இந்த ஜனங்களுக்கு என்று அவர் சொல்லுகிறார். பிலிப்புங்கிற சீசன் சொல்லுகிறார், போதாது, இது போதாது என்று சொல்லுகிறார். அந்திரேயா, இது எம்மாத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அதையும் தாண்டி கர்த்தராகிய இயேசு அந்த ஜனங்களை உட்கார வைங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடம் மிகுந்த புல்வெளியா இருந்தபடியாலே அந்த இடத்துல ஏறக்குறைய 5000 புருஷர்கள் உட்கார்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிலிப்பு சீசன் சொல்லுகிறார், போதாது சொல்லுகிறார். அந்திரேயா சொல்லுகிறார், இது எம்மாத்திரம், இத்தனை ஜனங்களுக்கு 5 அப்பமும் 2 மீனும் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அதையும் தாண்டி கர்த்தராகிய இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தாமே அந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து எல்லாரும் புசிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தார். மீதம் 12 கூடை எடுக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, இந்த உலகத்தில் அநேகர், நம்மளை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள்,
சபையில் கூட கர்த்தரை அறிந்தவர்களா இருக்கலாம். அவர்கள் இது எம்மாத்திரம், இது எப்படி நடக்கும், இது அடுத்தவர்கள் சொல்ல இது போதாது, இது நடக்காது, இந்த சம்பவம் நடக்காது, இந்த நன்மை நடக்காது அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனா கர்த்தர் முன்னமே நம்மளை அறிந்திருக்கிறார். நாம் தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் தருகிற கர்த்தர். இந்த உலகத்திலே ஆவிக்கிற உலகத்துல அநேக ஜனங்களை, அநேக முற்பிதாக்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அது போலதான் மனுஷனுடைய அறிவுல, ஞானத்துல இது நடக்காது, இது போதாது, இது பத்தாது என்றாலும் கூட கர்த்தர் அதையும் தாண்டி ஜனங்களை உட்கார வைத்து அந்த இடத்துல அற்புதத்தை செய்து அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கடைசியில தான் இது இப்படி வாசி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. இந்த காலைகளில அநேக செய்திகளை கேட்டிருந்தாலும் கர்த்தர் உணர்த்துகிற ஒரு காரியங்கள், இது போதாது, பத்தாது, இது ஏமாற்றம், இப்படிப்பட்டதான ஒரு அவிசுவாசமான நிலவரங்களை மாற்றிட்டு கர்த்தரை விசுவாசிக்கிறதுல நாம் சேர்த்து வைக்க கர்த்தர் வாஞ்சிக்கிறார். விசுவாசத்துல நாம் வர்த்திக்க பண்ண கர்த்தர் வாஞ்சிக்கிறார். கர்த்தரை விசுவாசிப்பதே தேவனை கேட்ட கிரியையா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காக கிரியை நடத்தியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு இப்படி சொல்லுகிறார். கர்த்தரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் பெருக்கக்கூடிய காரியங்களை நாம் சேர்த்து வைக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உண்மையில் வந்தது. பூமியையும் ஜனங்களையும் காரில் மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தருக்குள்ளாய் நாம் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் வாஞ்சிக்கிறார். வேதத்தில் இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் உண்மை விசுவாசத்துல நாம் வளரும் பொழுதுதான், உண்மை இருந்தால்தான், கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்டால்தான் நமக்கு விசுவாசம் அதிகமாய் பெருகும். விசுவாசம் இல்லாவிட்டால் உண்மையாய் நம்ம எதையும் செய்ய முடியாது. விசுவாசத்துல வளர வளரதான் உண்மையாய் தியாகமாய். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சிலையை, பொற்சிலையை நேபுகாத்நேச்சார் நிறுத்தின அந்த சிலையை அவர்கள் வணங்கல. கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்கிற அந்த இடத்துல காண்பித்தார்கள். எல்லாரும் வணங்கினார்கள், அவர்கள் வணங்கவில்லை. 7 மடங்கு அக்கினி ஏற்றப்பட்டது, ஆனால் அவர்கள் பயப்படல. அந்த உண்மையில விசுவாசத்துல, அந்த விசுவாசத்தின் அளவு கூட கூட கர்த்தரை பற்றிதான் ஒரு வைராக்கியம். உண்மையாய் கர்த்தரை அந்த இடத்துல உண்மையை காண்பித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளை நாங்கள் என்பதை அந்த இடத்துல காண்பித்தார்கள். நாமும் அநேக நேரங்களில் நம்முடைய ஆபீஸ்ல வேலை செய்கிற இடங்களில கர்த்தரை அறிகிற அந்த அறிவை, கர்த்தருடைய பிள்ளைங்கிற அந்த ஸ்தானத்தை, அந்த உண்மையில விசுவாசத்தில் பெருக வேண்டும். இப்படி நேபுகாத்நேச்சார் வணங்கி நிறுத்தின அந்த சிலையை அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் வைராக்கியமா அந்த இடத்துல நின்றதுனால அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் காக்கப்பட்டார்கள், அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் தேசத்திலே என்பதை நாம் வாசிக்கிறோம். தானியேல் கூட அந்த தானியேல் 9:8 வசனத்துல வாசிக்கும் பொழுது, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படலாகாது என்று அந்த இடத்துல தன்னை குறித்து ஒரு அடையாளத்தை அவன் காண்பித்தான். அந்த அடிமையா கொண்டு போகப்பட்டிருக்கிறான் பாபிலோன் தேசத்துல. ஆனால் அந்த இடத்துல தன்னுடைய அடையாளத்தை, தான் யாருங்கிற ஒரு அடையாளத்தில் அந்த இடத்துல காண்பித்தான். ராஜாவினுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படக்கூடாது என்பதே அந்த இடத்துல உறுதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர் அந்த இடத்துல ஒரு அஸ்திவாரத்தை, விசுவாசத்துல உறுதியை காண்பித்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கை நாம் சேர்த்து வைக்க கர்த்தர் அழைக்கிறார். 1 பேதுரு 5:9 நாம் வாசிக்கும் பொழுது,
விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிற வெளியேறப்பட்டதா இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு கடைசி நாட்களிலே அது நமக்கு புகழ்ச்சியும் கனத்தை உண்டு கொள்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்திலே நாம் வளர வளர உண்மையில நாம் பெருக பெருக ஒரு அடையாளம், நாம் கர்த்தருடைய பிள்ளைங்கிற நாம் இருக்கிற இடத்துல ஒரு அடையாளம். தானியேலை போல அந்த வேறுபட்ட ஒரு காரியத்தை அவன் செய்தான். எல்லார போல அந்த ஆகாரத்தை சாப்பிடல, தன்னை தீட்டுப்படாதபடி தன்னை பாதுகாத்துக் கொண்டான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தரையே நம்பி அந்த சிங்க கதிக்கு அவன் பயப்படல. எப்பொழுதும் போல ஜெபத்தை அவன் 3 முறை அந்தி சந்தி மதியானம் 3 வேளை அவன் பலகணிகளை திறந்து அவன் ஜெபித்தான் என்று வாசிக்கிறான். இவரு கடைசி நாட்களிலே கர்த்தருடைய காரியங்களிலே, கிருபையிலே, வல்லமையிலே, அவருடைய சமூகத்தை தேடுகிறதிலே ஒவ்வொன்றும் நாம் பெருக, சமூகத்தை தேடி தேடி அதை நாம் சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை செய்யும்படியா கர்த்தர் வாஞ்சிக்கிறாய். அதனால இங்கே பூமியிலே உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியிலே அங்க துரு பூச்சி எல்லாம் வந்து அரித்து போடும் என்று நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இந்த பொக்கிஷத்தை சேர்த்து கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் வாஞ்சிக்கிறார், அதை விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஆவிக்கிற ஜீவித்துல ஒவ்வொரு செய்கிற ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் வாஞ்சையாய் அந்த ஊழியங்களை அதிகமாய் நாம் சேர்த்து வைக்க கர்த்தர் விரும்புகிறார். மத்திய 5 வாசிக்கிறது போல, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நம் உப்பை போல இந்த பூமியில நாம் ஜீவிக்க வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பட்டணம் மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது போல நாம் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் நாம தான் உலக வெளிச்சம், நாம தான் பூமிக்கு உப்பு. உப்பானது சாரமாக்கப்பட்டால் எதினால் சாரமாக்கப்படும் என்று வாசிக்கிறோம். நம்ம உப்பை போல காணப்பட கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைக்க வேண்டும். அழிந்து போகிற, அடுத்த நாள் அசுத்தமாய் போகிற அந்த அப்பத்தை, அந்த துணிக்கைகளுக்கே கர்த்தர் அவ்வளவு கரிசனையா இருப்பார் என்றால், உண்மையாகவே ஒரு காலம் அழிந்து போகாத கர்த்தருடைய கிருபையில நாம் பெருகணும், விசுவாசத்துல பெருகணும், வல்லமையில பெருகணும், கர்த்தரை அறிகிற அறிவில, விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிற காரியங்களில நான் பெருக கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த வசனத்துல வாசிக்கப்பட்டது போல சேர்த்து வைங்க. நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளை, வல்லமைகளை, ஸ்தோத்திரங்களை, ஜபங்களை இன்வெஸ்ட் பண்ண கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் இன்வெஸ்ட் பண்ண கர்த்தர் அதை பல மடங்காய் நன்மையா ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில அதை திருப்பி தர கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சபைகளை பாழாக்கி கொண்டு துன்பப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன், அது கர்த்தர் சந்தித்த பிறகு கர்த்தருக்காக எவ்வளவு கிரியைகளை செய்தான். 13 நிருபங்களை அவர் எழுதினார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்காக வெகு பாடுபட்டான் என்று வாசிக்கிறோம். பலமுறை அடிபட்டான், நிந்தனைகள், அவமானங்கள் மத்தியில கர்த்தரை பற்றி வல்லமையாய் அந்த மார்ஸ்ங்கிற மேடையில் அவர் பகிரங்கமாய் சாட்சி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை நம்பிதான் ரட்சித்திருக்கிறார். நாம் உண்மையாய் இருப்போம் என்று நம்பிதான், உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஒரு கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார். அந்த உண்மையில நாம் பெருக ரட்சிக்கிறார். உண்மைகளை சேர்த்து வைக்க, உத்தமங்களை சேர்த்து வைக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு நேரங்களை தருகிறார், சூழ்நிலைகளை தருகிறார். ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு நாட்கள் தருகிறார், ஒவ்வொரு மாதங்கள் தருகிறார், வருஷங்கள் தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய கிரியைகளை நாம் சேர்த்து வைக்க, கர்த்தருடைய கிரியைகளை பெருக, கர்த்தருடைய வல்லமையில பெருக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல ஒரு வைராக்கிய ஜீவம், விசுவாசத்தில வைராக்கியம், அவங்களோட ஆவியில வைராக்கியமா இருந்தார்கள். தானியேல் தீட்டுப்பட ஆகாரத்தினால் கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அந்த தேசத்துல ஒரு அடையாளமாய் தன்னை காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். எல்லாரையும் போல இல்லை, ஒரு வித்தியாசமானவன், ஒரு அடையாளம் உள்ளவனாய் காணப்பட்டான், ஒரு அஸ்திபாரம் உள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்காக என்ன வந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, சிங்க கேபியில போட்டாலும் பரவாயில்ல என்பதில் ஒரு அர்ப்பணித்த ஜீவனையே பணைய வைத்து கர்த்தருக்காக நின்றான்.
கத்தருக்காக கத்தருடைய கிரியை பெருகிறவனாய் காணப்பட்டான். ஆனாலும் கத்தர் அவர்களை வெட்கப்பட்டதில்லை, தேசத்தில் அவர்களை உயர்த்தினான், அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதுபோல இந்த நாளிலே கத்தருடைய ஜனமாய் இதை கேட்டுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையில கத்தர் சொல்லுவது போல, இயேசு சொல்லுவது போல, அழிந்து போகிற அந்த போஜனத்தை பார்த்து ஒன்றும் சேதமாகாதபடி மீதியான துணிக்கை சேர்த்து வைங்கள் என்று சொல்வார் என்றால், அதை காட்டிலும் அதிகமாயிருக்கிற நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் சேர்த்து வைக்க விரும்புகிறோம். கிரியைகளை, நற்கிரியைகளை, நல்மனசாட்சிகளை அநேகர் விசுவாசமாகிய நல்மனசாட்சியை உடைத்து போட்டிருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நல்சாட்சிகளை, விசுவாசத்தை உடைத்து போடாதபடி அதில் வளர, பெருக, சேர்த்து வைக்க கர்த்தர் தாமே இந்த நாளிலே உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னாள் பாருங்க, ஜெபத்திற்கு தடை, அநேக தடை வந்து சக்கலத்தை மனமடிவாக்கினாள். ஆனால் அவள் விடல, ஜெபத்தை விடல. எல்கானா 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று அவளுக்கு 2 பங்கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அவள் விடல. கர்த்தருடைய சமூகத்தை தடை பண்ணுகிற காரியத்தை அவள் விடல. கடைசியில சர்ச்சில் கூட அந்த ஏழை எந்த மட்டும் குடித்து வெறித்திருப்பார், இப்படி எல்லாம் ஒரு மனமடி வாக்கினாங்க. ஆனாலும் அவள் இந்த ஜெபத்தை விடல. ஒரு சாதாரண ஜெபத்துக்கே இவ்வளவு தடை வருமானால் ஊழியங்களுக்கு எவ்வளவு தடை வரும்? இந்த ஜெபத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். ஜெபத்தினால பாருங்க, சாமுவேல் தீர்க்க தரிசனம் பெற்றதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு கூட 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதை குறித்து ஒரு பெருசா நம்ம பார்க்கல. ஆனால் ஜெபத்தினால அவன் பெற்றுக்கொண்ட சாமுவேலே இன்று வரைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதுபோல எவ்வளவு தடைகள் வந்தாலும் அன்னானை போல மனமடிவு, சக்கலத்தின் மூலமாய் மனமடிவு, எல்கானா மூலமாய் அந்த ஜெபத்தை பிரிக்கத்தக்கதாய் ஒரு அன்பு பாசங்கள் வந்தாலும், ஆராதனையிலே அந்த ஏலியை போல எந்த ஒரு அற்பமான ஏளனமான இழிவான வார்த்தைகளை கேட்டாலும் அவள் கண்ணீரோடு தேவ சமூகத்துல விட்டாமல் அவள் பற்றி கொண்டிருந்தாள் என்று வாசிக்கிறோம். அதுபோல அநேக காரியங்கள் நாம் சொல்லலாம். இன்றைய காலையில கர்த்தரை அறிகிற அறிவுல, உண்மையில, வல்லமையில, உத்தமத்துல நாம் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட நற்கிரியைகளை, நற்சுபாவங்களை நாம் சேர்த்து வைக்க கர்த்தருடைய கிரிகளை பெருக கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. கேட்ட வார்த்தையின் முடியாய் கர்த்தர் இன்றைய நாள் முழுவதும், வருகிற நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தட்டும். நாம் சேர்த்து வைப்பதிலே நாம் எதை சேர்த்து கொண்டிருக்கிறோம்? உலகத்திற்குரிய காரியங்களையா, அழிந்து போகிற காரியங்களையா, இல்லை அழியாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கிற காரியங்களை நாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த நாளைகளில் இருந்து அநேக காரியங்களை நாம் சேர்ப்போம். ஜபத்தை சேர்ப்போம், ஸ்தோத்திர பலிகளை சேர்த்து வைப்போம், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்களை நாம் சேர்த்து வைப்போம், ஆத்துமாக்களை பற்றிய பாரத்தோடு ஜெபிக்கிற ஜபங்களை நாம் சேர்த்து வைப்போம். கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார், கர்த்தர் நம்மளை பார்க்கிற தேவனா இருக்கிறார். பரலோக அக்கௌண்ட்ல நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் பரலோகத்துல அது சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீவன் இருக்கிற வரைக்கும் விசுவாசத்துல உறுதியா இருப்போம். அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படுகிறது போல விசுவாசத்துல நாம் உறுதியா இருந்து நமக்கு கனமும் மகிமையும் கிடைக்கத்தக்கதாய் நாம் காணப்பட கர்த்தர் நமது உதவி செய்வராக. எனக்கு இந்த நேரத்தில் கொடுத்த இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது இயேசு நாமத்தில் வேண்டிக் கொண்டு என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.